ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள்.